Hi friends, வாழ்க வளமுடன். வெல்கம் டு kavilizacraft. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிவ்வே என்னுடைய ரூல்ஸ் தெரியாதீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்களும் கிவ்வேல கலந்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டுங்க. ஸோ பாருங்கள், பல்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் சேனலுடைய செலக்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னடா இந்த வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எதுவும் இல்லைங்க, நான் வந்துட்டு இது வரைக்கும் செஞ்ச வீடியோஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. பட் என்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். பாருங்கள், விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எல்லாமே நான் செஞ்ச கிராஃப்ட்டுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ கிராஃப்ட் நான் செஞ்சுருக்கேன்னு. ஒரு சில கிராஃப்ட் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு சில ரீசன்னால் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது எல்லாமே நான் செஞ்ச கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறையா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் மிஸ் ஆகிருக்குன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்துட்டு நான் ரொம்ப ஆசையாக எல்லா கிராஃப்ட்டும் நான் பத்திரமா வச்சுருக்கேங்க. ஸோ ஒரு பாக்ஸில் போட்டு முக்கியமானது எல்லாம் தனியாக வச்சுருக்கேன். வெளியில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வெளியில் வச்சுருக்கேன். சரிங்களா? பாருங்கள், இது வந்து ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா என்னுடைய சேனலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ரியேட்டிவாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணுறீங்க, உங்களுடைய நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரீட் பண்ணுறதுக்காக. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இது எல்லாமே நான் செஞ்ச கிராஃப்ட்டு தான். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுடைய சேரதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஒர்க் ஆகலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது எல்லாம் என்ன குட்டி குட்டி கிராஃப்ட் எல்லாமே வந்துட்டு நான் ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளாரையே போட்டு எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இது பாருங்கள், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல் போய் நீங்கள் பாருங்கள். ஸோ எந்த மாதிரி செய்யணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? எல்லாமே ரீயூஸ் கிராஃப்ட் தாங்க. மேக்ஸிமம் என்கிட்ட நான் செஞ்ச கிராஃப்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் தான் அதிகமாக செஞ்சுருப்பேன். பாருங்கள், இது வந்து ஜுவல் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு ரொம்ப க்ரியேட்டிவாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் நான் செஞ்ச கிராஃப்ட் எல்லாம் சும்மா ஒரு ரிவ்யூ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய பழைய வீடியோஸை போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இப்போ நம்ம கிராஃப்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ தேவையான திங்ஸ் என்ன அப்படின்னா இந்த பாருங்கள், இந்தமாரி எங்கள் வீட்டில் வந்துட்டு பீஸ் போன பல்ப் ஒன்று இருந்தது. ஸோ நான் அதை வச்சு ஒரு க்ரியேட்டிவான ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. குட்டீஸ்க்கு வந்துட்டு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்கு கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராஃப்ட்டை ஈஸியாக சொல்லித்தரலாம். சரிங்களா? இதேமாரி ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்கு கொடுத்தாங்கனாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அட்டையை எடுத்துகிட்டு, இது வந்து பல்புக்கு மேலே போட்டுப்பிள்ளைங்களா அந்த கவர் தாங்க. ஸோ அந்த அட்டையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன செய்ய போகிறேங்கிறதையும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பென்குயின் தெரியலைங்களா? ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுதான் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த மாதிரி இருக்குன்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து கால் பகுதி வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கால் பகுதி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து கை ரெண்டு சைடு, ஸோ அந்த ரெக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த பல்ப் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே வந்துட்டு அந்த கை மாதிரி இருக்கும் கட் பண்ணி வச்சு இல்லைங்களா. ஸோ அந்த கையை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துடுங்க. ஒட்டி எடுத்துட்டு கீழே கால் பகுதி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதையும் வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு கூட ஒட்டலாம். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு, ஸோ பென்குயினுக்கு வந்து எப்படி இருக்கும், முன்னாடி வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும், பேக் சைடெலாம் வந்துட்டு கருப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே வந்துட்டு ஆல்ரெடி ஒயிட் கலர் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம். அப்படி இல்லை பெயிண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த திங்ஸ் வச்சு வேணாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். பென்குயின் வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நீங்கள் எக்கு வேஸ்ட்டான எக் இருக்குது இல்லைங்களா, ஸோ எக்கு வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் செய்யலாம். கார்ட்போர்ட் அட்டையில் செய்யலாம், பேப்பரில் கூட செய்யலாம். வேஸ்ட்டான ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் செய்யலாம், கிளாத்தில் செய்யலாம். ஸோ உங்கள்கிட்ட எந்த இதுனா ஒரு பாட்டில் வச்சு கூட, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு கூட இந்த மாதிரி செய்யலாம். சரிங்களா? ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு செய்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கிடைக்கும். சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோஸ் யார் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோடய வீடியோஸ் உண்மையாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரியா சிஸ்டர் தமிழ் பொண்ணு, ஸோ இந்தியா, எஸ், இந்த சிஸ்டரை வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், நான் வந்துட்டு இந்த கிராஃப்ட்டை முடிச்சிட்டு அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக கிளிட்டர் பவுடர் மட்டும் சைடில் போட்டு நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் வேணாலும் இந்த ரெக்கை அடிச்சிக்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு மூக்கு நம்ம வந்து என்ன ஃபிட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணலான்னா, ஃபோம் ஷீட்டு இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஸோ வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய திங்ஸை வச்சு ரொம்ப ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டுங்க, அழகாக இருக்குது. ஸோ இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் வச்சாலும் நல்லாயிருக்கும். சரிங்களா? என்னுடைய பழைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் நான் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய க்ரியேட்டிவான வீடியோஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.